ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் முந்தைய ஆண்டு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக. கண்டினியூவேஷன் தான். சம் பார்க்கலாம். சுருக்குக 260 × 260 ப்ளஸ் 1 டிவைடட் பை 104 × 104 மைனஸ் 260 மைனஸ் 1 டிவைடட் பை 104 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த மாதிரி சம்ஸ் பார்க்குறப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த 260 104 எல்லாமே வந்து டபுள் டைம்ஸ் வந்திருக்கு, ஸ்கொயர் டைம் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போது அதுக்கு என்ன ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ இதில் வந்து இந்த 260 நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது a ஸ்கொயர் ப்ளஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து 1/104 அப்படிங்கிறது இருக்குது. 1/104 வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் அப்படிங்கிறது எழுதிக்கிறேன். ஸோ 1/104 ஸ்கொயர் அப்படிங்கிறது எழுதிக்கிறேன். ஸோ அப்போ 1 டிவைடட் பை 104 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. மைனஸ் இது வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ அப்போது நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா இருந்து நான் என்ன கொண்டு வரேன் அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இந்த a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், மைனஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 2ab இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 2ab அப்படிங்கிறது வரும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஸோ அப்போது இந்த எதையுமே நம்ம சால்வ் பண்ண வேண்டாம், நம்ம இந்த ஃபார்முலாஸை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணாலே போதும், நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். அப்போது 2 × a × b. ஸோ 2 அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். a அப்படிங்கிறது இங்கே 260, b அப்படிங்கிறது 1/104. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே 52 104 ஒரு 2 அடிச்சாச்சு, ஒரு 52 52 5 52 260 அப்படிங்கிறது நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 5. அதாவது இப்போ இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்குறீங்க, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லை a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி ஃபார்முலாவில் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ அப்போது a b அப்படிங்கிறத அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 217 × 217 மைனஸ் 183 × 183. இப்போது 217 வந்து நம்ம என்ன பண்ணலாம், 2 டைம் கொடுத்துருக்காங்க, அப்போ 217 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 183 2 டைம் நமக்கு வருது, அப்போ 183 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. அப்போது இதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா a ப்ளஸ் பி × a மைனஸ் பி. ஸோ a அப்படிங்கிறது இங்கே 217, b அப்படிங்கிறது 183. ஸோ அப்போது a ப்ளஸ் பி அப்படின்னா 217 ப்ளஸ் 183, a மைனஸ் பி அப்படின்னா 217 மைனஸ் 183. இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு என்ன வருது, 400 அப்படிங்கிறது வருது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 34 வருது. இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 34 × 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 136 136. இந்த 2 0 அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு சுருக்குக 8988 டிவைடட் பை 8 டிவைடட் பை 4. இப்போது இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க, டிவிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டிவிஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிவைடட் சிம்பிளை வந்து மல்டிப்ளை சிம்பிளாக மாற்றிட்டு, மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக மாற்றிட்டு, பெருக்கல் குறியாக மாற்றிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த 8 பக்கத்தில் எந்த நம்பர் இருக்கோ, வகுத்தலுக்கு பக்கத்தில் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வந்து தலைக்கீழியாக எழுதணும், இன்வர்ஸாக எழுதணும். ஓகேங்களா. அப்போது இங்கே வந்து பாருங்கள் 8988 டிவைடட் பை 8 டிவைட் பை 4 ஈக்குவல் டு 8988 இன்ட்டு இந்த டிவிஷனை வந்து இன்ட்டு நான் மாற்றிக்கிறேன். 8 அப்படிங்கிறது 1/8. அகைன் டிவைடட் சிம்பிள் இருக்குது, வகுத்தல் சிம்பிள் இருக்குது, அதையும் நான் பெருக்கலாக மாற்றிட்டு பக்கத்தில் இருக்கிற 4 1/4 எழுதிட்டேன். ஸோ இப்போது இதை நீங்கள் மல்டிப்ளை டிவைட் பண்ணிங்கன்னா 1 4 4 2 8 2 8 மிச்சம் 1 9 16 மிச்சம் 2 7 28. இதை 8ஆல் அடிக்கிறப்போ 2 8 16 மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா 6 8 8 64. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 7 அடங்காதுக்கு 0, அதுக்கப்புறம் புள்ளி வச்சுட்டு 70 வந்து பார்த்திங்கன்னா 8 8 64 மிச்சம் வந்து 6 7 8 56 மிச்சம் 4 8 40. அப்போ 280.875 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள்.
7/5 of 58 ப்ளஸ் 3/8 of 139.2. 7/5 அதாவது 58 7/5 பங்கு ப்ளஸ் 132.2 3/8 அது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இதை நீங்கள் நார்மலாக இந்த 7/5 இந்த ஆஃபோ இன்னோ அந்த மாதிரி நமக்கு வந்தது அப்படின்னா இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது தான், பெருக்கிக்க வேண்டியது தான். ஸோ 7/5 இன்ட்டு 58 ப்ளஸ் 3/8 இன்ட்டு 139.2. ஸோ இதை அப்படியே சால்வ் பண்ணுங்கள். 4×5 11×5 55, அதுக்கப்புறம் ரிமைண்டர் 3 இருக்கும் மீதி, அது அடங்காது புள்ளி வச்சுட்டு 30ன்னு நம்ம 0 போட்டிங்க அப்படின்னா 6×5 30. அதே மாதிரி இங்கே 8ஆல் அடிக்கிறப்போ 1×8 8 மிச்சம் 5 இருக்கும், 7×8 56 மிச்சம் 3 இருக்கும், 4×8 32 8×4 32 புள்ளி வச்சு 4×8 32. இப்போது இதையும் அப்படியே மல்டிப்ளை 7×11.6 81.2 வரும், 3×17.4 52.2 வரும். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிங்க அப்படின்னா 133.4 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.